ஹாய் கைஸ், இந்த வீடியோல தி இவல்யூஷன் ஆஃப் ஃபிஷ் மங்காவோட முதலாவது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோவுக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஒரு பியூட்டிஃபுல் லித்தியா சிட்டி மைஸ்யூ காட்டுறாங்க. அங்க ஒரு ட்ரீ பக்கத்துல ஒரு பெஞ்ச்ல நம்ம மெயின் கேரக்டர் லின் ஹேவ் உட்கார்ந்திருக்கான். அவன் அமைதியா இருக்கான். சடனா ஸ்கைல ஏதோ ஒன்னு பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அத பாத்துட்டு லின் ஹேவ் மைண்ட் வாய்ஸ்ல, இது என்னடா புதுசா இருக்குன்னு நினைக்கிறான். அந்த அவுட் பிரேக்ல இருந்து பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எர்த்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. வந்த வேகத்துல எல்லா பக்கமும் டேமேஜ் பண்றாங்க. இத பாத்துட்டு பீப்பிள்ஸ் எல்லாரும் பயத்துல கத்துறாங்க. ஒருத்தன், என்னடா இதெல்லாம், இது சுத்த பக்ஸ்னு கத்த ஒரு லேடி ஓடுறதுக்குள்ள இவங்க மான்ஸ்டர்ஸா, நாம சாக போறோமான்னு அலறாங்க. இன்னொருத்தன், சீக்கிரம் இங்கிருந்து ஓடுங்கன்னு கத்த எல்லாருமே டாப் ஸ்பீட்ல அங்கிருந்து ஓடுறாங்க. நம்ம லின் ஹேவ் இத பாத்துட்டு இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்கான். அவன் முன்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து இன்னும் அதிகமா டேமேஜ் பண்ணுது. லின் ஹேவ் அப்போ ஒரு கால்ல இருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சியாவும் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். மக்கள் ஓடுங்க, பெரிய மான்ஸ்டர்னு கத்திட்டே ஓடுறாங்க. அத கேட்டு லின் ஹேவ் பயந்துட்டு மைண்ட் வாய்ஸ்ல, இல்லை, நான் இங்க சாகக்கூடாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ண போறேன். பட் இது என்ன நடக்குது, இது பிளான்ல இல்லையே. அவள் கிட்ட கேட்க எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் நான் சாக போறேன் போல. அவன் நினைக்கும் போதே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்ல லின் ஹேவ் ஃபுல்லா பர்ன் ஆகி செத்து போயிடுறான். அவனுடைய பாடி வாட்டர் சைட்ல இருக்கு, ஒரு ஹேண்ட் வாட்டருக்குள்ள இருக்கு. திடீர்னு லின் ஹாவோட சோல் அவனோட பாடியில இருந்து வெளியே வந்துருது. ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆனப்போ ஏலியன் சைலண்டா எர்த்தை இன்வைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. எர்த்ல ஆஃபன் ஸ்ட்ரேஞ்ச் ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல பீப்பிள் அத ரூமர்ஸ்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் வந்ததும் தான் நம்புனாங்க. 1934ல டோங்ஸ்வா மற்றும் பெய்ஹாயில ஒரு பெரிய டிராகன் பாடி ஸ்கைல இருந்து விழுந்துச்சு. அது ஒரு ஃபிஷிங் போட்ட டேமேஜ் பண்ணுச்சு. ஆனா நெக்ஸ்ட் டேவே அந்த பாடி மிஸ்ஸிங். 1947ல ஒரு ஜைன்ட் கிராஃப் ஷேப்ட் கிரீச்சர் யுனைடெட் ஸ்டேட் O2 வெஸ்ட் கோஸ்ட்ல அப்பியர் ஆகி 15 பேரை கொன்னுச்சு. 100 பேர் அத பாத்திருக்காங்க. 2020ல டிராகன் கிங்டம்ஸ் மோட சவுத்தர்ன் ரீஜன்ல ஒரு வாட்டர் மான்ஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதே டைம்ல ஸ்கைல ஒரு ரெட் ஃபுல் மூன் அப்பியர் ஆகுச்சு. பட் அது எல்லாமே நைட் நேரத்துல காணாம போயிடும். அங்க அது வந்ததே இல்லாம. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே கேயோஸா மாறுச்சு. சிலருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சில பேர் இதெல்லாம் ஹியூமன் மேட் டிசாஸ்டர்னு சொன்னாங்க. இப்ப கரண்ட் சீன், அந்த டிசாஸ்டர் ஆகி சில டேஸ் ஆச்சு. சில பீப்பிள் பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது ஸ்ட்ரேஞ்ச் விஷயம் திரும்ப நடந்திருக்கா. ஒருத்தன், ஆமா, லிண்டன் இன்சென்சிட்டி ஒரே நைட்ல டேமேஜ் ஆயிடுச்சு. யாரோ ட்ரோன் வச்சு அதை ஷூட் பண்ணிருக்காங்க. வெறும் அழிவு மட்டும்தான் தெரியுது. இன்னொருத்தன், ஆமா, ரீசெண்டா நிறைய ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்படி நடக்காம இருக்கணும். அப்போ அந்த வாட்டருக்குள்ள ஒரு ஃபிஷ் தன்னோட ஐயோ ஓபன் பண்ணுது. அது, நான் எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, நான் ஒரு ஃபிஷ் ஆகிட்டேனான்னு சொல்லுது. எஸ் கைஸ், இது நம்ம லின் ஹேவ் தான். அவன் ஒரு ஃபிஷ்ஷா மாறிட்டான். தன்னை பார்த்து ஷாக் ஆகி, இது நடக்க முடியாது, நான் ஃபிஷ்ஷா மாறிட்டேனா, இது என்ன நடக்குது, நிறைய டிவி சீரியல் பார்த்துட்டேன் போல. அப்போ அவன் முன்னாடி ஒரு மிரர் கிடக்கு. அதை பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒரு குட்டி கிராப்பா மாறிட்டேன்னு சொல்றான். அவன் யோசிக்கிறான், ஆனால் வெயிட், நான் சாகலையா, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சாகறதுக்கு முன்னாடி அந்த பெரிய ஜெயண்ட் மான்ஸ்டரை பார்த்தேன். சோ இதெல்லாம் அதனாலதான் நடந்ததா, இதனாலதான் நான் இப்படி ஆகிட்டேனா. ஆனால் சியாவோவுக்கு என்ன ஆச்சு, அந்த மான்ஸ்டருக்கு என்ன ஆச்சு, நான் வெளியே போய் சாப்பிடணும், இல்லைனா ஒரு லுக்காவது விடணும். அவன் அங்கேயும் இங்கே சுத்திட்டு இருக்கான். ரொம்ப அப்செட்டா இருக்கான். ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி, வெயிட், இப்போதைய சிச்சுவேஷன் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கு. சோ நான் இங்கிருந்து போக முடிஞ்சா நல்லா இருக்கும். சடனா அவனுக்கு பின்னாடி நிறைய கிராப்ஸ் வந்து அவனை ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. இதை பார்த்து அவன் பயந்து, ஷட், நான் மாட்டிக்கிட்டேன் போல. அப்போ அவங்க மேல ஒரு பெரிய ஃபிஷ் வந்து அவனுக்கு பின்னாடி இருந்த கிராப் சாப்பிடுது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லின் ஹேவ் ஒரு கேன்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். மைண்ட் வாய்ஸ்ல, இல்லை இல்லை இல்லை, இங்கிருந்து போகிறத பத்தி மறந்துடு, நான் வெளியே வந்தா ஃபுல்லா செத்துருவேன். எப்படியும் செத்ததுக்கப்புறம் இந்த லைஃப் கிடைச்சிருக்கு, அட்லீஸ்ட் இதை நான் வாழணும். அவனை சுத்தி பெரிய பெரிய டேஞ்சரஸ் ஃபிஷ்கள் இருக்கு. டேஞ்சரஸ் இல்ல, பட் லின் ஹேவுக்கு அவ ரொம்பவே டேஞ்சரஸ். இப்போ லின் ஹேவ் முன்னாடி ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ஓபன் ஆகுது. இன்வின்சிபிள் அப்கிரேட் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ அவனுக்கு முன்னாடி சிஸ்டம் வைஃப் வு, அதாவது சிஸ்டம் கேர்ள் வராங்க. இது பார்த்து லின் ஹேவ் ரொம்ப ஷாக் ஆகி, யார் நீன்னு கேக்குறான். அந்த சிஸ்டம் கேர்ள் லின் ஹேவோட ஹேண்டை ஃபிஷஸோட விங் பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதை பார்த்து அவன், நீ எங்க என்ன கூட்டிட்டு போறன்னு கேக்குறான். அந்த சிஸ்டம் கேர்ள் அவனை ஷாலோ வாட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவன மாதிரியே நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்கள் இருக்கு. அதனால அவனுக்கு எந்த டேஞ்சரும் இல்ல. பட் லின் ஹேவ் அங்க வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். நீ யார், நான் என்ன சொல்றேன்னா நீ என்ன திங்,
இது கேட்டுட்டு அந்த சிஸ்டம் கேர்ள் நான் உன்னோட சிஸ்டம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனோட ஸ்டேட்டஸ் ஐ காட்டுறாங்க. லின் ஹாவ் பாக்குறான் அவனோட லெவல் 1 தான். அவன் பிளாக் கோய் ரேஸ் மைனஸ சேர்ந்தவன். அவனுக்கு எந்த கம்பாட் பவர் மைனஸும் ஸ்கில் மைனஸும் சூப்பர் நேச்சுரல் பவரும் இல்ல. இதை பார்த்து லின் ஹாவ் அப்போ நான் எப்படி அப்கிரேட் பண்றதுன்னு கேக்குறான். சிஸ்டம் கேர்ள் நீ ஜஸ்ட் ஃபுட் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு லின் ஹாவ் ஒரு பிரெட் பீஸ் சாப்பிடுறான். அப்போ அவனுக்கு முன்னாடி இன்னொரு சிஸ்டம் விண்டோ ஓபன் ஆகுது. ஒரு பிரெட் பீஸ் சாப்பிட்டதுனால அவனுக்கு 0.1 எவல்யூஷன் பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இதை பார்த்து அவன் என்ன நான் சாப்பிட்டு மட்டுமே எவால்வ் ஆக முடியுமா இது என்ன? அவன் ரொம்ப ஃபாஸ்டா போய் ரிவர்ல கிடந்த எல்லா பிரெட் பீஸையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல உட்கார்றான். அவனோட எவல்யூஷன் பாயிண்ட் 5+ ஆகுது. இத பார்த்துட்டு அவன் இவ்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம்தான் எவல்யூஷன் பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். அப்போ அங்க ஒரு லேடி வராங்க. நிறைய பிரெட் பீஸா இங்க போடுறாங்க. இத பார்த்து லின் ஹாவ் ரொம்ப ஃபாஸ்டா அந்த பிரெட் பீஸை சாப்பிடுறான். நமக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னு என்னால் நம்ப முடியல. பட் இந்த மிட்நைட்ல ஃபிஷ்ஷுக்கு யார் ஃபுட் போடுறது? அப்போ வெளியில ஷியாவோ இருக்காங்க. அவங்க தன்னோடவும் லின் ஹாவோடவும் இருக்கிற பிக்சரை பார்த்துட்டு ஒருவரையொருவர் பார்க்க ரொம்பவே டிஸ்டன்ட் ஆக இருந்தோம். நீ திரும்பி வரும் வரை காத்திருப்பேன் என்று சொன்னாய் லின் ஹாவ். அவளோட வாய்ஸ கேட்டு லின் ஹாவ் ரொம்ப ஆச்சரியப்படுறான். லின் ஹாவ் இது என் நேம் மாதிரியே இருக்கு. இவளோட கணவர் இறந்துட்டாரா? இது எவ்வளவு சோகம். மறுபக்கம் சியாவோ அந்த பிக்சரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த லாக்கெட் ரிவர்க்குள்ள விழுந்துருது. அத பார்த்துட்டு அவங்க ரொம்ப சாட் ஆகுறாங்க. அப்போ அங்க ஒரு மேன் வந்து டீம் லீடர் வாங்க இங்கிருந்து போலாம்னு சொல்றான். சியாவோ அழுதுகிட்டே சரின்னு சொல்றாங்க. அப்போ அங்கிருந்து போகும்போது மைண்ட் வாய்ஸ்ல லின் ஹாவ் கவலைப்படாதே, எல்லாம் முடிஞ்சதும் உன்னை கண்டுபிடிக்க நான் நிச்சயம் வருவேன்னு சொல்றாங்க. மறுபக்கம் அந்த லாக்கெட் லின் ஹாவ் முன்னாடி வருது. அவன் தன்னோட பிக்சரை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி வெயிட் இது சியாவோவான்னு சொல்றான். அவன் மேல பாக்குறான். சியாவோ எந்த ஸ்டூபிட் வேலையும் செய்யாதே, நான் இப்போ உன்கிட்ட வரேன். அவன் ரொம்ப ஃபாஸ்டா வெளியே வர்றான். சியாவோ நான் இன்னும் உயிருடன் இருக்கேன். நான் லின் ஹாவ். பட் அவன் வெளியே பார்த்தா யாருமே இல்ல. இதை பார்த்து அவன் இது என்ன என்னால பேசக்கூட முடியல. சியாவோ நான் உன்னில்லாம எப்படி வாழ்றதுன்னு சத்தமா அழ ஆரம்பிக்கிறான். பட் அப்போ அவனுக்கு அந்த பாக்கெட் வாட்ச் லாக்கெட் பத்தி ஞாபகம் வருது. அத தேட கீழே போக ட்ரை பண்றான். மைண்ட் வாய்ஸ்ல இது எனக்கும் சியாவோவுக்கும் இடையில இருந்த லவ் டோக்கன். நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அவன் முன்னாடி அந்த பெரிய பெரிய ஃபிஷ்களை பாக்குறான். அத பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். மைண்ட் வாய்ஸ்ல பட் நான் இப்போ ரொம்ப வீக்கா இருக்கேன். இது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. அழுதுகிட்டே நாம் ஏன் எப்போதும் மிஸ் பண்றோம், இது ரொம்ப பேட். அப்போ அவன் தன்னோட கண்ணீரை தொடச்சிட்டு பட் சியாவோ நீ வெயிட் பண்ண, நான் கண்டிப்பா உன்கிட்ட வருவேன். அதுக்கப்புறம் அவன் அந்த ரிவர்ல கிடந்த எல்லா ஃபுட்டையும் ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த டைம் அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான். நான் என் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அவனை பார்த்து சிஸ்டம் கேர்ள் பெரும்பாலான ஃபிஷ் நார்மலா தனியா இருக்கும், எதுவும் செய்யாது. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபிஷ்ஷ ஸ்டார்டிங்ல இருந்து இவ்ளோ பேட்லி ஹார்ட் ஒர்க் பண்றத பாக்குறேன். அப்போ லின் ஹாவ் முன்னாடி சிஸ்டம் விண்டோ ஓபன் ஆகுது. அதுல ஹோஸ்ட் தன்னோட எவல்யூஷன் கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டான். நீ இப்போ எவால்வ் ஆக விரும்புறியான்னு கேக்குது. இத பார்த்து லின் ஹாவ் இந்த எவல்யூஷன் அண்ட் இந்த எவல்யூஷன் என்ன பண்ணும்? அவன் எஸ் அப்படின்னு கிளிக் பண்றான். சிஸ்டம் கேர்ள் இங்கெல்லாம் பாசிபிள்னு சொல்றாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு லின் ஹாவ் கண்ணு திறக்குது. அவனுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் கேர்ள் அவனை பயங்கரமா பாத்துட்டு இருக்காங்க. இத பார்த்து அவன் ரொம்ப பயந்துட்டு நீ ஏன் என்ன இப்படி பாக்குறன்னு கேக்குறான். சிஸ்டம் கேர்ள் நீ அப்கிரேட் ஆக இவ்வளவு டைம் எடுத்தது ஏன்னு கேக்குறாங்க. லின் ஹாவ் அது எனக்கும் தெரியாது. பட் எனக்கு கொஞ்சம் லென்த்தியாவும் திக்குகாவும் ஃபீல் ஆகுது. அவனோட பேச்ச கேட்டு சிஸ்டம் கேர்ள் உன் எந்த பார்ட் லென்த்தியா இருக்குன்னு கேக்குறாங்க. இத கேட்டுட்டு அவன் சரி நான் ஒரு ஃபிஷ், நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? அவன் தன்னோட ஸ்டேட்டஸ் பாக்குறான். அவன் லெவல் 3ல ரீச் ஆகிட்டான். இப்போ அவன்கிட்ட 2 ஸ்கில்ஸ் இருக்கு, பவர் டெயில் ராக் மற்றும் ஸ்டீல் ஸ்கில் ஆர்மர். வேற எதுவும் இல்ல. இது பார்த்துட்டு அவன் சரி என்கிட்ட 2 ஸ்கில்ஸ் இருக்கு. சிஸ்டம் கேர்ள் 3 செகண்ட்ஸ்க்கு உன்னோட ஹோல் பாடியும் ஹார்ட் ஸ்டீல் மாறிடும். பட் அதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸ்க்கு கூல்டவுன்ல போயிடும். இந்த ஸ்கில் இப்படிதான் ஒர்க் பண்ணும். லின் ஹாவ் எவ்ரி 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஷீல்டு. செகண்ட் ஸ்கில் ரொம்ப அமேசிங். அவங்க 2 பேரும் முன்னாடி ஒரு டெட் ஃபிஷ்ஷ பாக்குறாங்க. அத நிறைய ஃபிஷ்ஷுகள் சாப்பிட்டுட்டு இருக்கு. இத பார்த்து லின் ஹாவ் ரொம்ப ஃபாஸ்டா போய் தன்னோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அங்க இருந்த எல்லா ஃபிஷ்ஷுகளையும் தூரமா தள்ளிட்டு போறான். சடனா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபிஷ் வருது. அது அவனை சாப்பிட போகுது. பட் அப்போ அவன் தன்னோட ஸ்டீல் ஸ்கில் ஆர்மர் சாப்பிட் பண்றான். அதனால அந்த பெரிய ஃபிஷ்ஷோட எல்லா பற்களும் உடைஞ்சு போகுது. அது அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுது. அப்போ அந்த சிஸ்டம் கேர்ள் அவனுக்கு ஒரு குவெஸ்ட் தராங்க. அதுல அவனோட டாஸ்க் 100 பிளாக் ஷெல் ஷ்ரிம்ப் மைனஸ ஃபாலோ பண்றது. ரிவார்டா அவனோட நைட் விஷன் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அத்துடன் அவனுக்கு இன்னொரு டிஃபிகல்ட் டாஸ்க் கிடைக்குது.
அதுல அவன் ஒரு மியூட்டேட்டட் கிரீச்சர் டிவோர் பண்ணனும், ரிவார்டா ஒரு ரேண்டம் ஸ்கில் கிடைக்கும். இதை பார்த்து அவன், இங்க குவெஸ்டும் இருக்கா, அண்ட் எனக்கு டிவால்விங் எவல்யூஷன்ல என்னெல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த சிஸ்டம் லேடி ஷஃபி மிஷன் கிளாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்த ரிவார்ட்ஸ் இதையும் விட அதிகமா இருக்கும். இதை கேட்டு லின் ஹாவ், நீ என்னை திரும்ப ஹியூமனா மாத்த முடியுமா? சிஸ்டம் கேர்ள், நான் முன்பு சொன்னது போல எல்லாம் பாசிபிள். அவளோட பேச்ச கேட்டு லின் ஹாவ் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுறான். மைண்ட் வாய்ஸ்ல திரும்ப ஹியூமனா மாற பாசிபிள்னா என் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஷியாவோவோட டோக்கனை திரும்ப கொண்டு வரதுதான். அவன் அந்த ரிவரோட ஆழத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த லேடி அவன, வெயிட், நீ ஆழமான வாட்டருக்கு போனா நீ கொல்லப்படுவாய்னு சொல்றாங்க. பட் லின் ஹாவ் அவளோட பேச்ச கேட்காம முன்னாடி போறான். ஜஸ்ட் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. அவன் ரொம்பவே ரிவரோட ஆழமான சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகுறான். அங்க அவனுக்கு அந்த டோக்கன் தெரியுது. அத பார்த்துட்டு அவன் மைண்ட் வாய்ஸ்ல, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இங்க பெரிய ஃபிஷ்ஷுகள் எதுவும் இல்ல, சோ நான் அதை எடுக்க முன்னாடி போகணும். அவன் முன்னாடி போய் அந்த டோக்கன் பக்கத்துல போறான். சியாவோ, நான் உன்கிட்ட வரேன். அப்போ அவன் முன்னாடி ஒரு பெரிய ஈல் தூங்கிக்கிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு அவன் மைண்ட் வாய்ஸ்ல, இந்த ஃபீலிங் இது எனக்கு லிண்டின் இன்சென்சிட்டிவ்ஸ்ல ஃபீலான அதே ஃபீலிங் தான். அப்போ அந்த சிஸ்டம் கேர்ள் அவனை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க. அவன்கிட்ட, உன்னை நீயே பாரு, நீ எந்த யோசனையும் இல்லாம அங்க எப்படி போகலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவன், நான் ஒரு பாக்கெட் வாட்சை கூட திரும்ப கொண்டு வர முடியாத அளவுக்கு பவர்லெஸ்ஸா இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் மனசுல சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறான். அங்க சியாவோ பின்னாடி இருந்து அவன்கிட்ட வந்து, லின் ஹாவ், எனக்கு பசிக்குதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவன், உனக்கு என்ன சாப்பிட பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அவங்க, நான் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு சொல்றாங்க. லின் ஹாவ் அவளுக்காக நூடுல்ஸ் செஞ்சு அவங்க கிட்ட கொண்டு வர்றான். நான் உனக்காக நூடுல்ஸ் செஞ்சுட்டேன், இது ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிடவா. பட் அப்போ அவன் பாக்குறான், வீட்ல யாருமே இல்ல. சியாவோ காணாம போயிட்டாங்க. இதை பார்த்து அவன், சியாவோ, நீ எங்க இருக்க? அப்போ சிஸ்டம் கேர்ள் அவன்கிட்ட, ஹேய், நீ என்ன யோசிக்கிற, நீ எங்க தொலைஞ்சிட்டன்னு சொல்றாங்க. இத பார்த்து அவன் டிஸ்பாயிண்ட் ஆகி, இது ஒன்னும் இல்லன்னு சொல்றான். அப்போ சிஸ்டம் கேர்ள் அவன்கிட்ட, நீ ஏதாவது அடையணும்னா அந்த ஸ்கில்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதனால நீ டிவோர் அண்ட் எவால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணு. இதுக்கப்புறம் அவங்க ஒரு பபிள் பண்றாங்க. அத பார்த்து லின் ஹாவ் அந்த பபிள உடைச்சிட்டு, ஆமாம், நீ ரொம்ப சரியா சொல்ற, வாங்க முன்னாடி போலாம். அவன் முன்னாடி போய் குட்டி குட்டி ஃபிஷ்ஷுகளை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் அந்த கான்சஸ் மைனஸத்தை பாக்குறான். இந்த கான்சஸ், இது எப்போதும் இவ்வளவு பெருசா இருக்குமான்னு சொல்றான். இத சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்றான். பட் அது ரொம்ப ஹார்டா இருக்கு, அதனால அவனோட வாய் வலிக்குது. இது என்ன, என்னால இப்படி மெல்ல முடியாது. இத திரும்பவும் வீசிடுறான். அவங்கள பார்த்துட்டு அவன், இது எனக்கு முன்னாடி இருந்தாலும் என்னால இத சாப்பிட முடியாது, இது எவ்ளோ ஷேம. நான் என் பற்களால் ஒரு கான்சஸ் ஐ கூட கட் பண்ண முடியல. அதாவது நான் இப்போதைக்கு ஃபிஷ்ஷை மட்டுமே சாப்பிட முடியும். அப்போ நான் எவால்வ் ஆக எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். காட்சி மாறுது. ஒரு பெரிய பீச்சோட சீன் காட்டுறாங்க. அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ அங்க ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அங்க நாம சியாவோ மைனஸவை பாக்குறோம். அவங்க கூட ஒரு மேன் இருக்கான். அவன், நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்றான். அண்ட் அந்த பீச்ல ஒரு பெரிய மான்ஸ்டரோட பாடி இருக்கு. அத பார்த்துட்டு அந்த மேன், என்னடா இது சொல்றான். அப்போ சியாவோ வெளியே வர்றாங்க. எவாக்குவேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, இந்த விஷயம் எப்போ வேணா எக்ஸ்ப்ளோட் ஆகலாம். அவங்க வேல் எக்ஸ்ப்ளோஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. வேலோட பாடி டீகம்போசிஷன் ப்ராசஸ்ல அழுகிய கேஸ் அதிகமா குவிஞ்சதுனால வேலோட பாடி எக்ஸ்ப்ளோட் ஆகும். இது ஒரு பயோ வெப்பன்ஸ். அப்போ சியாவோ முன்னாடி போய் ஒரு சிசர் எடுத்து வென்டிலேஷன் பைப் ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க அந்த மான்ஸ்டரோட பாடியில ஒரு கட் பண்றாங்க. அண்ட் அந்த வென்டிலேஷன் பைப் நீரோசந்துக்குள்ள போடுறாங்க. பைப்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அவங்க கேப்டன் லியோக்கு கால் பண்ணி, கேப்டன் லியோ என்ன நிலைமைன்னு கேக்குறாங்க. கேப்டன் லியோ, நமக்கு சில எரர் ரீடிங்ஸ் கிடைக்குது, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச், சீக்கிரம் அதிலிருந்து தூரமா போங்க. அதை கேட்ட சியாவோ ரொம்ப ஷாக் ஆகி, சீக்கிரம் இங்கிருந்து தூரமா போங்கன்னு சொல்றாங்க. அவங்க அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. காட்சி நாம சில குட்டி குட்டி ஃபிஷ்ஷுகளை பாக்குறோம். அவங்களுக்கு முன்னாடி ஃபிளின் ஹாவ் வந்து அவங்கள சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ நான் இவங்கள பத்தி யோசிச்சா, இவங்க அத்தனை மோசமா இல்ல, இவங்க நல்ல கிறிஸ்பியா இருக்காங்க. அண்ட் இவங்களால எனக்கு நல்ல எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் அவனோட ஷெல் ஷிரிம்ப் ஸ்கில் 3x ஆகுது. அவனுக்கு 3 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் அவனுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குது, பிளாக் ஷெல் ஷிரிம்ப் ஹேண்ட். ரிவார்டா அவனுக்கு ட்வீசர் செஸ்ட் கிடைக்குது. அப்போ அங்க சிஸ்டம் கேர்ள் வராங்க. ஓ மை காட், நீ 200க்கும் அதிகமா ஃபிஷ்ஷுகளை சாப்பிட்டிருக்க. அவனை பார்த்து ஃபிளின் ஹாவ், இது ஒரு அச்சீவ்மெண்ட் சிஸ்டமா மீனஸ்ன்னு கேக்குறான். அப்போ அந்த லேடி, நீ அந்த செஸ்ட ஓபன் பண்ண விரும்புறியா மீனஸ்ன்னு கேக்குறாங்க. லின் ஹாவ், ஆமாம், கண்டிப்பா நான் அதை ஓபன் பண்ண விரும்புறேன். அண்ட் அவன் அந்த செஸ்ட ஓபன் பண்றான். அங்க அவனோட எல்லா அட்ரிபியூட்ஸ் -1 பஃப் ஆகுது. அண்ட் அவனுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்குது, பபிள் பிளாஸ்ட். அண்ட் அவனுக்கு இன்னொரு ஸ்கில் கிடைக்குது, ரேசர் ஷார்ப் டீத். இதை பார்த்து அவன், ரேசர் ஷார்ப் டீத் எதுவாக இருந்தாலும் இந்த ரிவார்டு அத்தனை மோசமா இல்ல. அவன் ரேசர் ஷார்ப் டீத் கிளிக் பண்றான். அப்போ அவனோட இந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது.
அத பார்த்து அந்த சிஸ்டம் கேர்ள், வாவ், சீக்கிரம் எனக்கு காட்டு, இந்த ஸ்கில் என்னன்னு. அவன பார்த்து லின் ஹாவ் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் ஃபேஸ் பண்றான். நீ ஒரு சிஸ்டமா பிஹேவ் பண்ண வேண்டாமா? உனக்கு என்ன கிடைச்சுச்சுன்னு தெரியாதா? சிஸ்டம் கேர்ள், இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே ரேண்டம். சிஸ்டம் கூட அத டைரக்டா பார்க்க முடியாது. அப்போ லின் ஹாவ் முன்னாடி போய் ரொம்ப ஃபாஸ்டா அந்த ஃபிஷ்கள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவங்கள சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபிஷ்களோட டேஸ்ட் ஏன் இவ்ளோ பேடா இருக்கு? இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். பட் ஒரு மியூட்டேட்டட் கிரீச்சரோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் ஜஸ்ட் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஒரு கிரீச்சர் ஒரு மியூட்டேட்டட் கிரீச்சரா கன்சிடர் பண்ணப்படுதா? இது பொல்யூட்டட் வாட்டர்னால மியூட்டேஷன் ஆச்சா? அவன் சிஸ்டம் கேர்ளிடம், வெயிட், இந்த மிஷன்ஸ் இந்த என்விரான்மெண்ட்ல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்ச கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்படுதா, இல்லைனா இது ரேண்டமா ஜென்ரேட் ஆகுதா? அதை கேட்டவள், எனக்கு தெரியாது லின் ஹாவ், இது இந்த என்விரான்மெண்ட் பத்தினதா இருந்தா. அப்போ இந்த பாண்ட்ல ஒரு மியூட்டேட்டட் கிரீச்சர் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அது என்னை கொன்னு அதே டைப்ல இருக்கும். அப்போ நாம பாக்குறோம் அவனுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டைப் கிரீச்சர் இருக்கு, அது அவனை பாத்துட்டு இருக்கு. பட் லின் ஹாவ் பின்னாடி திரும்பினதும் அந்த கிரீச்சர் மிஸ்ஸிங். அதை பார்த்து அவன், அங்க யார் இருந்தது? எனக்கு ஏன் சடனா இவ்வளவு கோல்ட் ஃபீல் ஆகுது? சோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? லின் ஹாவ் சியாவோவை தேடுவானா, இல்லைனா அந்த மியூட்டேட்டட் கிரீச்சரை ஃபேஸ் பண்ணுவானா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.